ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 35வது திருவிளையாடல் தண்ணீர் பந்தல் வைத்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று காடு வெட்டி சோழனுக்கு மீனாட்சியும் சொக்கநாதரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறு இடத்துல வராரு. அப்போ சிவபெருமான் ஒரு சித்தர் வடிவத்தில் காடு வெட்டி சோழனுக்கு மீனாட்சியும் சொக்கநாதரையும் காமிச்சிட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, கதவுல சோழமுத்திரையை பதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் குலபூஷண பாண்டியன் யாரோ சோழர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தப்பாக நினைக்கும் போது அவனும் என்னுடைய பக்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவங்க 2 பேருக்கும் ஒரு நட்புணர்வை ஏற்படுத்துகிறாரு. குலபூஷண பாண்டியனுக்கு 2 பசங்க. ஒருத்தர் ராஜேந்திர பாண்டியன், இன்னொருத்தர் ராஜசிங்க பாண்டியன். குலபூஷண பாண்டியன் ராஜேந்திர பாண்டியனுக்கு முடிசூட்டிட்டு அவர் முக்தி அடைஞ்சிடறாரு. ராஜேந்திர பாண்டியனும் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் ராஜசிங்கன் ராஜேந்திர பாண்டியன் மாதிரி பொறுமைசாலி இல்லை. அவர் எப்போ எதை பார்த்தாலுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்குற மாதிரி அவருக்கு ஆயிடுது. ராஜேந்திர பாண்டியனே எல்லாரையும் புகழ்கிறாங்களே, நம்மளை யாரும் புகழ மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாண்டியன் மேலே இவருக்கு கோபமும் வந்துடுது. அந்த சமயம் பார்த்தா காடு வெட்டி சோழன் என்ன பண்ணுறாரு, மீனாட்சி மேலேயும் சொக்கநாதர் மேலேயும் இருக்கிற ஆசையினால் பொழுதுனிக்கு அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜேந்திர பாண்டியனுக்கு நிறையா பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாரு. ராஜேந்திர பாண்டியனே என்ன பண்ணுறாரு, காடு வெட்டி சோழனுக்கு நிறையா பரிசு கொடுக்கவுமே 2 நாடுமே ரொம்ப சுமூகமாக சண்டையே இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு காடு வெட்டி சோழன் யோசிக்கிறாரு, நாம் இப்படி போய் பார்த்துட்டு வரதை விட நம்ம உரிமையாக போய் மீனாட்சியும் சொக்கநாதரையும் பார்க்கணும். அதனால் நம்மளுடைய பெண்ணை ராஜேந்திர பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாண்டியனை கேட்குறாங்க. அவரு அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் இது ராஜசிங்கனுக்கு பிடிக்கவே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? காடு வெட்டி சோழனுக்கு. உங்கள் பெண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன். ராஜேந்திர பாண்டியன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாண்டிய நாட்டுக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய படைபலத்தை காமிக்கிறதுக்காக பாண்டிய நாட்டில் இருக்கிற படைபலத்தோடு போய் உங்கள் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காடு வெட்டி சோழன்னு என்ன பண்ணுறாரு, நாம் ராஜசிங்கனுக்கு நம்ம பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னாக்கா அவர் வந்திருக்கிற படைபலத்தை பார்த்தா நம்மளை அவர் சிறைப்பிடிச்சிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு தன்னுடைய பெண்ணை ராஜசிங்கனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த செய்தியை கேட்டதுமே ராஜேந்திர பாண்டியனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் உடனே எல்லாம் சிவன் போக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஆனால் இந்த காடு வெட்டி சோழன் கம்முன்னு இருக்கணும்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ராஜேந்திர பாண்டியனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்கள் உடனடியாக இந்த பாண்டிய நாட்டை விட்டே போகணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராஜேந்திர பாண்டியனுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. சிவபெருமானை போய் தஞ்சம் அடைகிறாரு. நீ தானே காடு வெட்டி சொல்லணும், உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், பக்தியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி நீ தானே அவனுக்கு இடம் கொடுத்த. இப்போ அவனே என்னை நாட்டை விட்டு போக சொல்கிறான். இப்போவும் நீ அவன் பக்கம்தான் இருப்பியா இல்லை நீ என்னை பாப்பியா அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக கோச்சிக்கிறாரு. ஒரு விதத்தில் பார்த்தா சிவபெருமான் இவருக்கு என்ன ஆகுது, தாத்தா முறை ஆகுது. உடனே நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ உன்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன படையை கூட்டிகிட்டு வா, அவங்க கூட போர் செய்ய, நீ அந்த போரில் ஜெயிக்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அவருடைய படைகளை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது ராஜசிங்கனும் காடு வெட்டி சோழனும் சேர்ந்து ராஜேந்திர பாண்டியனை எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கும்போது சிவபெருமான் ஒரு இடத்துல வராரு. அந்த போர்க்களத்தில் அப்படியே எல்லா வீரர்களுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பந்தல் ஒன்று போடுறாரு, தண்ணீர் பந்தல் போடுறாரு. அப்போ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. அந்த ராஜசிங்கனுடைய படைகளும் சரி, காடு வெட்டி சோழனோட படைகளும் சரி ரொம்ப களைப்படைஞ்சு தண்ணியே இல்லாமல் ரொம்ப தாகத்தில் இருக்காங்க. அப்போ மாறுவேடத்தில் இருக்கிற சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய ராஜேந்திர பாண்டியனோட படைகளுக்கு தண்ணீர் கொடுக்குறாரு. அப்படி அவர் கொடுக்குற தண்ணீரை குடிச்சிட்டு அந்த வீரர்களுக்கெல்லாம் ரொம்ப வீரம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டு அந்த ராஜசிங்கனையும் காடு வெட்டி சோழனையும் தோற்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர பாண்டியன் என்ன பண்ணுறாரு, காடு வெட்டி சோழனை மன்னித்து அவங்க நாட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதே மாதிரி நம்மளுடைய ராஜசிங்கனுக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்து அவர் ஆட்சியில் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்திட்டு வர்றாரு.
இந்த திருவிளையாடலேருந்து என்ன தெரியுது, நல்லவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கடவுள் என்ன பண்ணுவார், ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிற வேலையை கூட செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. யாருக்குமே பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே மாதிரியே பாசத்தை காமிக்கிறவர் தான் கடவுள். நாமளும் கடவுள் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தோம்னாக்கா கடவுள் நம்மளையும் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி இருக்கிற திருவிளையாடல்கள்லாம் நம்மளுக்கு உணர்த்துது. நாளைக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.